மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்கும் அந்த பிரச்சனையிலிருந்து மக்களை எவ்வாறு விழிப்புணர்வு ஊட்டுவது சம்பந்தமாகவும் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக விலங்கு என்று சொல்வார்கள். எனவே இந்த சமூகத்தில் வாழ தலைப்படக்கூடிய நாங்கள் ஒரு காலத்தில் பண்டமாட்டு பொருளாதார முறையின் கீழ் எங்களுக்கு தேவையான ஒரு பொருளை எங்கள்கிட்ட இருக்கிறத ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு மற்றவர்கிட்ட இருக்கிற எங்களுக்கு தேவையான பொருளை மாற்றி வாங்கிக் கொள்வோம். ஆனால் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு நிலையே கிடையாது. பண்ற மாற்றம் என்று கேட்டால் நிச்சயமாக அப்படி என்றால் என்ன என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு காலம் மாறிவிட்டது. எனவே எங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவையாக இருந்தால் உடனே நாங்கள் காசு கொடுத்து அந்த பொருளை கடையிலிருந்தோ இல்லை எங்கிருந்து கிடைக்குமோ அங்கிருந்து பெற்றுக்கொள்வோம். இல்லை சில வெளிநாட்டிலிருந்து கூட சில பொருட்களை தெரிவித்துக் கொள்வோம் இந்த காசு இருப்பதன் நிமித்தம். ஆனாலும் கூட நாங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுடைய தரமும் சரி, இல்லை சொன்னால் அந்த காலாவதி தகுதியும் சரி, எந்த நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்டது, இல்லை சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கூறுகள் மூலக்கூறுகள் என்ன சொல்லி நிறைய விடயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். எனவே அப்படியான அந்த விடயங்களை தெரிந்து கொண்டு ஒரு பொருளை வாங்கினால் நிச்சயமாக அந்த பொருளில் இருந்து முக்கியமாக நிறைய பலாபலன்களை ஒவ்வொரு நுகர்வோரும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தான் சொல்லுவார்கள், நுகர்வோருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு சட்டம் அதிகாரம் என்ற வகையில் ஒரு பொருளை கொள்வனவு செய்யக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய விடயங்கள் தான் அவர்களுடைய பாதுகாப்பாக இருக்கலாம், அவருக்கென்று அரசாங்கத்தால் போடப்பட்ட சட்டங்களாக கிடைக்கலாம், இல்லை என்று சொன்னால் அந்த பொருள் குறித்து நிறைய விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்பதாகத்தான் ஒரு பொருள் குறித்து நிறைய விடயங்கள் எங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நுகர்வாளனுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரமாக காணப்படுகிறது. எனவே சில பொருட்களை பொறுத்த வரைக்கும் சில மக்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் ஒரு தனிநபருக்கும் தெரியாமல் இருக்கலாம். எனவே அப்படியான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியை நாங்கள் விசேடமாக வடிவமைத்திருக்கின்றோம். அதற்காக அதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சிறப்பு அதிதியையும் கூட இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். எனவே இவர் யார் என்று கேட்டோமாக இருந்தால் கைத்தொழில் வணிக நீண்டகால இடப்பெயர்வுக்குள்ளான மக்களின் மீள்குடியேற்றம் மற்றும் கூட்டுறவு அமைச்சின் கீழ் இயங்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு MSM ஃபௌசர் எங்களோடு இருந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வசந்தம் டிவிக்கு. என்ன சொன்னால் நுகர்வோர் அதிகார சபையினால் நுகர்வோர்களை பாதுகாப்பது அல்லது பாவனையாளர்களை பாதுகாப்பது பல வேலை திட்டங்கள் சட்ட ரீதியாக செய்து கொண்டிருந்தாலும் நுகர்வோர் அதிகார சபையை பொதுவாக மக்களும் ஊடகங்களும் காண்பது சுற்றுவளைப்புகளை மேற்கொண்டு வழக்குகளை தாக்கல் செய்து அபராத பணங்களை சேர்த்துக்கொள்வது இப்படி அதில் ஒரு பகுதியை தான் காண்கிறாங்க. ஆனால் அதை விட ஒரு பரவலான நாடளாவிய ரீதியில் நுகர்வோரை பாதுகாப்பது பாவனையாளர்களை பாதுகாப்பதற்கான பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது இந்த அதிகார சபை அப்படி கொஞ்சம் ஒரு பகுதியை ஒரு வேலைத்திட்டை மட்டும் காண்பது என்னன்னு சொன்னால் ஒரே ஒரு வேலைத்திட்டை மட்டும் காண்பது என்னன்னு சொன்னால் விழிப்புணர்வு போதாத தன்மையாக இருக்கலாம். அதனால் விழிப்புணர்வு தேர்வுன்ற ஒரு தூரநோக்கோடு பார்க்கும்போது எங்களுக்கு ஊடகங்களுடைய ஒத்தாசை ரொம்ப தேவையாக இருக்கும். இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மக்கள் சேவை. உங்களோட ப்ரோக்ராமோட பேரையும் மக்கள் சேவைன்னு வச்சுருக்கீங்க. நான் இந்த மக்கள் சேவை கட்டாயம் நுகர்வோர் அதிகார சபைக்கும் ஊடக தேவைப்படுகிறது. ஏன்னு சொன்னால் விழிப்புணர்வுன்றது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்ததுக்கு. விசேஷமாக மக்கள் சார்பில் அதாவது பாவனையாளர் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் முதலாவது நான் உங்களிடம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கிய காரணம் இருக்குது தினேஷ். நான் சிங்கள மொழியில் கல்வி கற்றவர்ன்றதுனால வீட்டில் கதைச்ச தமிழ் தான். ஸோ தமிழில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தேன்னு சொன்னால் பீவஸுக்கும் அவங்களுக்கும் சரி சார். இப்போ நுகர்வோர் அதிகார சபை அப்படின்ற ஒரு சபை நீண்ட காலமாக இலங்கையில் இயங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசு நிறுவனமாக காணப்படுது. எனவே இதனுடைய செயற்பாடுகள் குறிப்பாக நுகர்வோருக்கு என்ன ரீதியிலான செயற்பாடுகளை உங்களுடைய நிறுவனம் வழங்கி வருகின்றது? நுகர்வோர் அதிகார சபை என்கிறது ஒரு 2003 9வது ஆக்ட் நம்பர் 9 என்ற சட்டம் மூலமாக உருவாக்கப்பட்டது. 2003 இன்று வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல இருந்த பல அரச நிறுவனங்களை இணைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி. இதில் நுகர்வோர்களை பாதுகாப்பது, அதில் பாவனையாளர்களை பாதுகாப்பது. அதில் எங்களோட நோக்கம் எப்படின்னு சொன்னால் ஒழுக்கம் நிறைந்த ஒரு வியாபார கலாச்சாரத்தின் ஊடாக பாவனையாளர்களை பாதுகாப்பது. அப்போ நாங்கள் கடைசியில் எங்களோட நோக்கத்திலையும் எங்கே வர்றோம்னு சொன்னால் ஒழுக்கம் நிறைந்த வியாபார
கலாச்சாரம். அப்போ வியாபாரிகளையும் சேர்த்து தான் நம்ம கொண்டு வருவோம். அப்போ எங்களோட இதில் வந்து பாவனையாளர்களுக்கு சரியான பொருட்கள் சரியான குவாலிட்டியோட சரியான விலைக்கு சரியான இடத்துல சரியான நேரத்தில் கிடைக்கின்றது தான் முக்கிய நோக்கம். அந்த பொருட்களை விசேஷமாக உணவுப் பொருட்களை மருந்து வகைகளோ ஏனைய பொருட்கள் பாவிக்கும் போது அது பாவனையாளர்களுக்கு எந்தவித தீங்குகளும் ஏற்படாமல் அது சுகாதார ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், எந்த வகையிலும் எந்த தீங்கும் ஏற்படாத வகையில் இந்த நுகர்வோர்களுக்கான தேவையான பொருட்களையும் சேவைகளையும் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அதை உறுதிப்படுத்துவது தான் எங்களோட முக்கிய பணியாக இருக்குது சுருக்கமாக சொல்ல போனால். அதே நேரம் வியாபாரிகள் அதாவது காம்படிஷன் ப்ரமோஷன் வியாபாரங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த போட்டியும் கூட ஒரு நல்ல நிலையில் அல்லது ஒழுக்கம் நிறைந்த ஒரு போட்டி தன்மையாக இருப்பதையும் உறுதிப்படுத்துவதும் எங்களோட ஒரு கடமை ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே நுகர்வோர்களை பாதுகாப்பது வியாபாரிகளை சம்பூர்ணமாக ஒழித்து கட்டிவிட்டு நுகர்வோர்களை பாதுகாப்பது என்பது அப்படி ஒரு விஷயம் இங்கே இல்லை. என்று சொன்னால் அப்படி ஒரு நடவடிக்கையில் நாம் போனோம்னு சொன்னால் கடைசியில் நுகர்வோர்கள் அது பாவனையாளர்களுக்கு இல்லைன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு தனக்கான பொருட்களின் சேவைகளையும் பெற்றுக்கொள்றதுக்கு எந்தவித வியாபாரியோ நிறுவனங்களும் இல்லாத ஒரு நிலைமை வந்துடும். அதனால் எங்களுக்கு இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலை பேண வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களோட கடமை வந்து நுகர்வோர்களை பாதுகாப்பது. சொல்வார்கள் பிஸ்னஸ் இஸ் அ ட்ரிக் அண்ட் டெக்னிக் என்று சொல்வார்கள். அதாவது வியாபார யுக்தி தந்திரம் என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட இந்த வியாபார தந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அதிலேயே அதிகமான துஷ்பிரயோகங்களை வந்து மேற்கொள்கிறத நாங்கள் அவதானிக்கலாம். குறிப்பாக அதை நிறை போடும் பொழுது வெயிட் போடும் பொழுது ஒரு தராசில் ஏதோ மாற்றங்களை செய்து வந்து அதை நிறைய வந்து குறைச்சிடலாம். எனவே இப்படியான சூழ்நிலைகளும் பொழுதும் கூட உங்களுடைய நிறுவனம் வந்து செயற்படுமா? இதற்கு எதிராக வந்து உங்களால் வந்து அவர்களை வந்து விசாரணைக்குப்படுத்த முடியுமா? நீங்கள் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நுகர்வோர்களை இல்லை சட்ட ஒடுக்க நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது வேஷன் மெஷர்மெண்ட்ஸ்னு வேறு ஒன்றைக்கு இவங்க வந்து இந்த நிறுவனங்களை பற்றி பார்ப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அது அந்த புகார்கள் கிடைக்கும்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் அதை பற்றி சில இன்வெஸ்டிகேஷனை பண்ணி அதை நாங்கள் அந்த உரிய நிறுவனத்துக்கு நாங்கள் அறிவிப்போம் தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதுக்கு. எங்களோட நேரடியான கண்காணிப்புகளால் வரக்கூடியது என்னன்னு சொன்னால் குறிக்கப்பட்ட விலைக்கு சரியான அந்த பொருளை விற்பது, பொருட்கள் சில அத்தியாவசிய தேவையான பொருட்களை வந்து ஒரு ஷார்ட்டேஜ் ஏற்படுத்துறதுக்கு அந்த பொருட்கள் ஒரு குறைவு சந்தையில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்துவதற்காக மறைத்து வைத்தல் அல்லது அதாவது எக்ஸ்பயர்டு ஐட்டங்களை விற்பனை செய்வது, ப்ரைஸ் மார்க் விற்பனை விலையை குறிக்காமல் இருப்பது, உற்பத்தி செய்த தினம் காலம் அவதியாகும் தினம் இவற்றை குறிப்பிடாத வித்தல், இது போன்ற விஷயங்கள்னால மக்களுக்கு பாவனையாளர்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படலாம். அதனால் அந்த விஷயங்களை தான் நாங்கள் முக்கியமாக பார்ப்பது. இந்த பொருட்கள் எனும் பொழுது எல்லா நாடுகளிலிருந்தும் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ இதே ஒரு பாவனையாளருக்கு ஒரு பொருள் தேவையாக இருந்தால் இலங்கையில் மாத்திரம் அந்த பொருள் வந்து கிடைக்கப்பெறாது, வெளிநாடுகளிலிருந்தும் கிடைக்கப்பெறலாம். எனவே அப்படி வரக்கூடிய அந்த வெளிநாட்டு பொருட்களுக்கும் உங்களுடைய சட்டத்திட்டங்கள் வந்து உட்பட்டதாக காணப்படுமா? இல்லை என்று சொன்னால் நேரடியாக அது கடைகளுக்கு வந்து மக்களுக்கு வந்து விநியோகிக்கப்படுமா? இல்லை, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அது ஒரு உணவுப் பொருளாக இருக்கலாம் அல்லது ஏனைய பாவனைகள் கட்டிட நிர்மாணத்துறையோ எந்த பொருளாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் இலங்கையில் வந்து தரத்துக்கான வேறு ஒரு நிறுவனம் இருக்குது, ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட். சில பொருட்கள் வந்து அவங்களோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸு சர்டிஃபிகேஷன் எடுக்கணும், அந்த தர சான்றிதழ் எடுத்து விற்க வேண்டியது. இல்லைன்னு சொன்னால் அவங்களோட அந்த கன்ஃபார்மிங் டு தேர் ஸ்டாண்டர்ட்ஸ், SLSI ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் வரணும், அவங்களோட அந்த தரத்துக்கு உட்பட்டதாக வரணும். அப்போ அப்படி பொருட்கள் வந்து நாட்டுக்கு இறக்குமதி செய்யும்போது அது கஸ்டம்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண முதவே வந்து அந்த SLSI வந்து சாம்பிள்ஸ் எடுத்து அவங்க அந்த தரத்துக்கு உட்பட்டதாக பார்த்து அதுக்கு பிறகு தான் அதை சந்தைக்கு விடுவாங்க. இதுதான் சட்டம்.
அந்த வகையில் அந்த ஸ்ரீலங்காவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரத்துக்கு உட்பட்ட பொருட்கள் தான் வர வேணும்ன்ற ஒரு நியதி இருக்கிறது. அப்போ நாங்கள் சந்தையில் நாங்கள் சில சுற்று வளைப்புகள் அல்லது இன்கொயரிஸ் மேற்கொள்ளும் போது, இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து மேற்கொள்ளும் போது அப்படி SLSI தரத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், சான்றிதழ் பெற்றதாக இருக்கணும்ன்றது ஒன்று, உட்பட்டதாக இருக்கணும்னு ஒன்று. அந்த உட்பட்டதாக இருக்கணும்ன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னால் எங்களோட புலனாய்வு உத்தியோகஸ்தர்கள் அதில் சாம்பிளை பெற்றுக்கொண்டு SLSIக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து அவங்க அதில் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னால் இது அந்த நாட் கன்ஃபார்மிங் டு த ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் அந்த வர்த்தகருக்கும் அதை இம்போர்ட் பண்ண இம்போர்ட்டருக்கும் அல்லது மேனுஃபேக்சருக்கு எதிராக நாங்கள் எங்களோட சட்ட நடவடிக்கைகள் எடுப்போம். மிக முக்கியமான ஒரு கேள்வி அடுத்ததாக, நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகமும் கூட, SLS IOS என்று சொல்லப்படுற 2 முத்திரைகள் இலங்கையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதனுடைய விரிவாக்கம் என்ன? இதை எதுக்காக ஏன் வந்து பயன்படுத்துகிறீங்க உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும்? IOSன்றது வந்து அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூலாக பாவிக்கப்பட்டது. IOS சர்டிஃபைட் ISO சர்டிஃபைடுன்னு சொன்னால் அது மார்க்கெட்டிங் டூலாக பாவிக்கப்படுது. ISO சர்டிஃபைடு ப்ராடக்ட், ISO சர்டிஃபைட் கம்பெனி அப்படின்ற போது அதுக்கு ஒரு விசேஷ வரவேற்பு இருக்கிறது. அது தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் இருக்கிறது. SLSI என்றது வந்து ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட். அது வந்து அது ப்ரோசஸை குறிக்கும். இது வந்து ஒரு ஒரு தர சான்றிதழை குறிக்கும். அதை பற்றி ரொம்ப நிறைய பேசக்கூடியதுக்கு இது சந்தர்ப்பமும் இல்லை, அதுக்கு தயாரான நிலைமையில் நான் வரோம் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு 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 பொருளை உற்பத்தி செய்யும் போது அதுக்கு உள்வாங்கப்படக்கூடிய மூலப்பொருட்கள், அதாவது இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதில் எந்த பர்சன்டேஜஸ் என்ன, சில கெமிக்கல்ஸ் பாய்க்கும் போது அது ஒரு எல்லையை மீறினால் அது மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டாகக்கூடும். இப்படி பல விஷயங்களை பார்த்து அதுக்கான சில தரங்களை, அதுக்கான சில லிமிட்ஸை போட்டு ஒரு தர சான்றுபடுத்தல் தான் சில செயலை செய்வாங்க. அதில் அது அது உணவுப் பொருளாக இருக்கலாம், ஏனைய பொருட்களாக, கட்டிட நிர்மாணத்துறைக்கான பொருட்களாகவும் இருக்கலாம். இப்போ கட்டிட நிர்மாணத்துறை கம்பி, அது இப்போ நீங்கள் கம்பி எடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தரக்குறைவாக இருந்தால் இப்போ ஒரு நாளைக்கு கட்டிடம் சரிந்து விழுந்துடும். அதனால் பல உயிர்களும் பொருள் சேதங்களும் ஏற்படும். இதுகள் நடக்காமல் பாதுகாக்கிறதுக்கான பார்க்குறது தான் அவங்க அவங்க அந்த சான்றிதழை கொடுத்த பிறகு சந்தையில் போயிட்டு அதை பார்த்து அதை சுற்று வளைப்புகளோ இல்லை இன்வெஸ்டிகேஷன் செய்து மேற்கொண்டு ஆராய்ச்சிகள் விஷயங்களை செய்கிறதோ வந்து எங்களோட சட்டத்துக்கு கீழே வருவதனால அது அந்த அதை சந்தையில் இல்லாத சுற்று வளைப்புகளையும் அதை உறுதிப்படுத்துவதற்கான செயல்பாடும் எங்களை சேர்ந்தது. சரி, ஒரு நுகர்வாளனுக்கு என்னென்ன உரிமைகள் காணப்படுகின்றன, என்ன வகையான பாதுகாப்புகளை சட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நுகர்வாளரும் பெற்றுக்கொள்ளக்கூடியது என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய பணிப்பாளர் நாயகம் திரு MSM ஃபவுசர் எங்களோடு இருந்திருக்கின்றார். நிறைய விடயங்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சார், அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தால், இந்த வியாபாரம் அப்படின்றது போட்டி நிறைந்தது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்தது தான். சில பொருட்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்த கட்டிட நிர்மாண பொருட்களை பொறுத்த வரைக்கும் பல பிராண்ட்ஸ் காணப்படும், பல பெயர்களில் வந்து காணப்படும். ஆனால் வந்து அதை விளம்பரப்படுத்தும் பொழுது சில நிறுவனங்கள் இதுதான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் இலட்சணை பொறிக்கப்பட்ட சில பொருட்களை வந்து விளம்பரப்படுத்துவாங்க. இப்போ ஒரு நுகர்வாளருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எதை வாங்குறது, எது உண்மையான தரமான பொருள் அப்படின்றதுல ஒரு சந்தேகம் ஏற்படும். எனவே இந்த சந்தேகத்தை ஒரு நுகர்வாளன் எவ்வாறு வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், என்ன வழிமுறைகள் இருக்குன்னு? அது சரியாக கூறும்போது என்னென்னா, தரச்சான்றிதழ் பெற்றுக்கொண்ட ஒரு பொருளாக இருந்தால் அது SLS தரச்சான்றிதழ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த தரம் அத்தனையும் ஒன்று தான் என்பது தான் குறிக்கப்படும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஒரு ஃபார்முலாஸ் இருக்கும். சில இப்போ நீங்கள் பிஸ்கட் வகைகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சிறந்த பிராண்ட் 2-3 இருக்கும். அதில் ஒன்றோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மக்கள் விரும்பக்கூடியதாக இருக்கும். ஆனால் தரச்சான்றிதழ் இருக்கிற பிராண்ட், அந்த முக்கியமான பிராண்ட் 2-3க்கும் இருக்கும். ஆனால் மக்கள் அந்த 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 அதில் ஒரு அந்த டேஸ்ட்டுக்கு விரும்புகிறது ஒன்றாக இருக்கும். ஏன்னா அது அவங்களோட ஒரு ஃபார்முலா ஒன்று, அவங்களோட ஸ்பெஷல் ஃபார்முலா. அது வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸசைஸில் அவங்களோட பிராண்ட் க்ரியேஷனில் வரக்கூடியது. ஸோ அந்த வகையில் அவங்க அதை கூறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும்
கம்படிஷன் ப்ரொமோஷன் எங்களோட அதிகார சபைகளில் ஒரு பிரிவு இருக்கு. இதன் கூடாக சில நாங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்வோம். இதில் வந்து அடுத்தவங்க ரொம்ப தரக்குறைவானது அப்படின்னு சொல்லி அதாவது சாதாரணம் இல்லாத ஒரு நியாயம் இல்லாத ஒரு கம்படிஷன் ப்ரொமோஷன் செய்வாங்கன்னு சொன்னால் அதை பற்றி புகார் வரும். இல்லாட்டி நாங்களாக ஒரு சில அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆக்ஷன் எடுப்போம். அந்த குறிப்பிடப்பட்ட நிறுவனமோ அல்லது 2 நிறுவனமோ அவங்களை அழைத்து டிஸ்கஷன் செய்து அது ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவோம். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு வகையில் பார்க்கும்போது என்னன்னு சொன்னால், இப்போ எஸ்எல்எஸ் சான்றிதழ் இருக்கிறதாக போலி சான்றிதழ்களை முத்திரையிட்டு விற்கக்கூடிய பொருட்கள், இப்படி விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து பொதுவாக முழு நாட்டிலேயும் உள்ள அத்தனை கடைகள்லையும் அத்தனை விற்பனை நிலையங்களையும் உள்ள அத்தனை பொருட்களையும் 100க்கு 100 கண்காணிப்பது என்பது யாராலையும் முடியாது. அதனால தான் எங்களுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இங்கே தேவை. அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், இது ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, இது தரச்சான்றிதழ் இல்லாட்டி ஒரு அரச நிறுவனத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி இலக்கம் இல்லாட்டி ஒரு அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு லோகோ அப்படி இருக்குன்னு சொன்னால், இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சந்தேகம்னு சொன்னால் உடனடியாக அண்மையில் இருக்கக்கூடிய எங்களோட நுகர்வோர் அதிகார சபை வந்து நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்கள்லேயும் மாவட்ட செயலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ முழு நாடு பூராவும் எங்களோட ஆஃபீஸஸ் இருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸஸ் இருக்கிறாங்க. அப்போ எங்களோட நுகர்வோர் அதிகார சபை அந்த மாவட்ட காரியாலயத்தில் போய்ட்டு அவங்களுக்கு ஒரு புகார் செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 1977 என்ற இலக்கத்துக்கு எந்த ஒரு டெலிஃபோனாலையும் கால் பண்ணி அதை எங்களோட ஹெட் ஆஃபீஸுக்கு தெரிவிக்கலாம். அதை நாங்கள் குறித்து கொண்டு அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்து அதில் ஏதாவது தவறு இருந்தேன்னு சொன்னால் அந்த விற்பனையாளர், உற்பத்தியாளர் அல்லது இறக்குமதியாளர் இவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளையும் எடுப்போம். இதுதான் இந்த நுகர்வோரை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. சரி, எனவே 1977 1977 என்ற இலக்கங்களுக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துவீங்களா இருந்தால் இலவச அழைப்பும் கூட இல்லையா? எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் மீது சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை சொன்னால் அந்த பொருளில் ஏதோ ஒரு தரம் குறைவாக இருந்தாலும் சரி, இல்லை சொன்னால் விலை அதிகமாக வைத்து விட்டாலும் கூட உடனடியாக நீங்கள் வந்து உங்களுடைய வந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் சரியான ஒரு உண்மையான விலையை வந்து பேணுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அனைத்து பொதுமக்களுக்கும் உண்டு என்பதாக தான் சார் சொல்கிற விஷயத்திலிருந்து எங்களால் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கால அவதியானது அல்லது உற்பத்தியான தினத்தை குறிப்பிடாது, பேட்ச் நம்பரை குறிப்பிடாது அல்லது இப்படி பல விவரங்கள் இல்லைன்னு சொன்னாலும் கூட உடனடியாக நுகர்வோரை எங்களுக்கு அறிவிக்கலாம். இந்த 1977 1977 இந்த டெலிஃபோன் வந்து மும்மொழியிலையும் அவங்களுக்கு சேவை பெற்றுக்கொள்ளலாம். இலங்கை பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு உணவுப் பொருள் தான் உணவு பதார்த்தம், ஒரு சுவையொட்டின்னு சொல்லலாம். எனவே இதை வந்து சந்தையிலேருந்து முற்றுமுழுதாக தடை செஞ்சுருந்தாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே வேளையில் பார்த்தோம்னா வந்து அண்மையில் வந்து ஒரு சிறந்த ஒரு திரைப்படம் தான் வேலைக்காரன் அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகளில் அதிகமான சில பொருட்கள் பயன்படுத்துவது நிமித்தம் அந்த குழந்தைகளுடைய உடலுக்கும் சரி, இல்லைன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கைக்கும் அதிகமான குந்தகத்தை ஏற்படுத்துவதாக சில விடயங்களை வந்து அந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. எனவே இது இலங்கை போன்ற நாடுகளில் இவ்வாறான விடயங்கள் நிகழ்கின்றன. இப்படி ஏதாவது சாப்பாடுகளை வந்து நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிடும் பொழுது இப்படியான பாதிப்பு ஏற்பட்ட ஏதாவது சந்தர்ப்பங்கள் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையிலே அது வந்து சுகாதார அமைச்சுக்கும் கீழால் வரக்கூடிய ஒரு 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 பொறுப்பு. ஆனால் அது அப்படி ஏதாவது விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க அதை எங்களுக்கு அறிவிப்பாங்க, உத்தியோகபூர்வமாக அறிவிப்பாங்க. இந்த பேர் கொண்ட இந்த பொருளால் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் இதை பற்றி எங்களோட டியூட்டிஸ்லேயும் அதை கவர் பண்ண சொல்லி அவங்க அறிவிப்பாங்க. இதுவரையிலேயும் அப்படி பெரிதாக ஒன்றும் எங்களுக்கு இல்லை. ஆனால் வரக்கூடிய விஷயங்களை சிலது வந்து மக்களுக்கிடையில் பெரிய பதட்ட நிலைமை ஏற்படுத்தாமல் அவைகளை அப்புறப்படுத்துவ விஷயங்களையும் இணைந்து செயல்படுவோம். சார், இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு எனும் பொழுது இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல், விலை நிர்ணயம் அப்படின்றது மிக முக்கியமானதாக காணப்படுது. ஒன்று சில்லறை விலை, இன்னொன்று அதிகமான விலை கொடுத்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த சில பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடையில் வந்து ஒரு 10 ரூபாயாக இருக்குமாக இருந்தால் ஒரு பொருளினுடைய விலை, அதே பக்கத்து கடையில் ஒரு 12 ரூபா 13 ரூபா 14 ரூபான்னு இருக்கும். எனவே இதை வந்து பெருசாக யாரும் கணக்கெடுத்துக் கொள்வது இல்லை. ஆனால் கூட ஒரு 100 பேர் அந்த பொருளை வாங்கும் பொழுது கடைக்காரருக்கு அதிகமான வருமானம் கிடைக்கின்றது. அதனால் டேக்ஸ்னு பார்க்கும்பொழுது நாட்டுக்கும் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே இப்படியான விடயங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டால் என்ன வகையான நடவடிக்கை வந்து எடுப்பீங்க?
உண்மையிலே அத்தியாவசிய பொருட்கள் என்று இனங்காணப்பட்டு ஒரு பொருட்களுடைய ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பொருட்கள் அனைத்தும் கண்ட்ரோல் ப்ரைஸுக்கு உட்படப்பட்டு, அதாவது எம்ஆர்பி மேக்ஸிமம் ரிட்டெயில் ப்ரைஸ் என்ற நிலைமைக்கு உள்வாங்கப்பட்டது. அப்போ அந்த மேக்ஸிமம் ரிட்டெயில் ப்ரைஸ்ன்றது ப்ரைஸ் கண்ட்ரோல் என்ற விஷயம் வந்து நுகர்வோர் அதிகார சபையின் ஊடாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்போ அந்த பொருட்கள் விற்பனை செய்கிற, அதாவது உற்பத்தி செய்பவர்கள் இல்லாட்டி இறக்குமதி செய்து விநியோகிப்பவர்கள், இவங்களுக்கு ஒரு விலை மாற்றம் தேவைன்னு சொன்னால் அவங்க அந்த விலை மாற்றத்துக்கான விண்ணப்பத்தை எங்களிடம் தர வேண்டும். அதை நாங்கள் சரிபட பார்த்து ஒரு செயல்பாடு ஊடாக போய் கடைசி கட்டமாக ஒரு ப்ரைஸிங் இன்குவாரி வைப்போம். அந்த ப்ரைஸிங் இன்குவாரின்னு வரும்போது எங்களோட ப்ரைஸிங் கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டியும் அந்த எங்களோட விண்ணப்பதாரியும் சேர்ந்து ஒன்றாக இருந்து தான் அதில் ஒரு முடிவு செய்வோம். அதே விலை வைத்து கொள்வதா, விலை கூட்டுவதா, குறைப்பதா என்பதை பற்றி ஒரு கடைசி முடிவு எடுப்போம். ஆனால் அந்த விலை கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்கள் அந்த கட்டுப்பாட்டான விலைக்கே வித்தாக வேண்டும். அந்த கட்டுப்பாட்டு விலையை மீறி மார்க் பண்ணியிருக்கிறது, உதாரணத்துக்கு 100 ரூபா விலை என்று போட்டிருக்கக்கூடிய மார்க் பண்ணிக்கக்கூடிய, அதனால தான் நாங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த லேபலை பார்க்க வேண்டும். நுகர்வோர்கள் விற்பனையாளர்கள் லேபலை கண்ணெல்லாம் ரொம்ப கவனமாக வாசி பார்த்து தான் எடுக்க வேண்டும். அப்போ அதில் வந்து 100 ரூபா போட்டிருக்கும் போது ஒரு கடைக்காரர், ஒரு வியாபாரி வந்து 110 ரூபா எடுப்பாருன்னு சொன்னால் அது சட்டவிரோதமானது. உடனடியாக அந்த பாவனையாளருக்கு அதை பற்றி எங்களுக்கு தெரிவிக்கலாம். அந்த முதலாளியும் கூட அவருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், இதை செய்யாதுங்கன்னு சொல்லி. அதே நேரத்தில் எங்களுக்கு புகார் செஞ்சேன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு தேவையான சட்ட நடவடிக்கை எடுப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் அப்படி கூட விற்கும்போது இவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று கேட்டுக்கொள்ளலாம். சரி, ஓகே, எனக்கு ரிசிப்ட் ஒன்று தாங்க நான் சொல்லிட்டு கேட்டால் எனதுக்குன்னு சொல்லலாம் ரிசிப்ட். அந்த ரிசிப்டோடு சேர்த்து ரொம்ப இலவாக அதை ஒரு ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு 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 சான்றிதழாக மாறும், அது ஒரு எவிடன்ஸாக மாறும். அதையும் வச்சு உங்களுக்கு எழுத்து மூலமாக அண்மையில் இருக்கக்கூடிய எங்களோட மாவட்ட காரியாலயத்தில் அல்லது எங்களோட பிரதான காரியத்துக்கு வந்து அந்த புகாரை செய்வாங்கன்னு சொன்னால் அதுக்கான நடவடிக்கைகளை, தேடுதல்களை, சுற்று வலைத்தல்களை செய்து நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம். சரி சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க சட்ட நேரத்துக்கு முன்பாக 1977 1977 என்ற இலக்கங்கள் கால்பேட்படுத்தினா எந்த நேரத்தில் வந்து சேவை பெற்றுக்கொள்ளலாம், எந்த ஒரு பொருள் குறித்தும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அப்படி ஒரு பொதுமகன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாராக இருந்தால் எத்தனை காலத்தில் இதற்கான தீர்வு கிடைக்கப்படும்? உடனடியாக அதிகாரிகள் வந்து அதை வந்து சோதனையிடுவாங்களா, இல்லை சில வெறுமனே அந்த கம்ப்ளைண்ட்டை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற வகையில் வந்து பதிலளிக்கப்படுமா, இல்லைனா உடனடியாக அதற்கான தீர்வு பெற்றுக்கொள்ள? எங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அத்தனையும் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைத்து தான் இருக்கிறோம். அப்படி அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு சைடில் வைக்கிறதாக இல்லை. குறைஞ்சது ஒரு 2 நாளுக்குள்ளுக்கு அந்த உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் இருக்கும். அந்த டெலிஃபோனை ரிசீவ் பண்ணுறவங்க வந்து அந்த டிவிஷனுக்கு அதை குறித்து கொடுப்பாங்க. அந்த டிவிஷனில் ஒரு அதிகாரிகளுக்கு அது போகும். அப்போ அவங்களுக்கு கூடுகை அந்த ஒரு நாளும் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் பட்டியலை வந்து ஒரு குறிப்பிட்ட சில உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க, அவங்க மத்தியில் அதை கொடுக்கப்படும் பொறுப்பாக. அப்போ அவங்க அதை வந்து அன்றைய நாள் எது செய்தாங்க, அது எப்போ கிடச்சிச்சு, எப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு, என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு, கடைசியான தீர்வு என்னன்றதை ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு தர வேண்டிய இருக்குது. அந்த 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 டிவிஷனில் உள்ள இன்சார்ஜ் எங்களுக்கு எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தர வேண்டிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது. அதனால் சரியான முறையில் கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு முறை இருக்கிறதுன்றதுனால அது அப்படி சில விஷயங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தாமதிக்கலாம், ஆனால் சம்பூர்ணமாக கைவிடப்பட மாட்டாதுன்றது அது ரொம்ப உறுதியாக சொல்லலாம். கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. சரி, தொடர்ந்தும் அது நடக்கும். சரி, இந்த 1977 என்கின்ற அந்த இலக்கத்திலிருந்து இலங்கையிலிருந்து எப்பாகத்திலிருந்தும் அழைப்பினை ஏற்படுத்த முடியுமா? இது அதாவது மணித்தியால கணக்கான சேவையா, குறிப்பாக 8 மணிலேருந்து 5 மணி வரைக்குமா, இல்லை 24 மணி நேர சேவையா? அது வந்து எங்களோட ஆப்ரேட்டர்ஸ் அதை வந்து பர்சனலாக அட்டென்ட் பண்ணுவாங்க 8:15 to 5 o'clock. அதுக்கு பிறகு வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு போகும். அப்போ அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் அவங்க கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மொழியில், அவங்க பேசக்கூடிய மொழியில் அந்த
அவங்களோட அந்த புகாரை அந்த கம்ப்ளைண்ட்டை அவங்களோட விஷயத்தை வந்து அதில் ரெக்கார்டில் வைக்கலாம். அடுத்த நாள் காலையில் வரும் ஆஃபீஸர்ஸ் அந்த மெசேஜை ரிட்ரீவ் பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. சில நேரங்களில் திரும்பவும் அந்த கம்ப்ளைனரை கால் பண்ணி அவரோட கதைத்து சில மேலதிகமான தகவல் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர் அந்த கம்ப்ளைனரை திருப்பி தொடர்பு கொண்டு அந்த மேலதிக தகவல்களையும் எடுத்துக்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் பண்டிகை காலங்களில் வந்து நாங்கள் அந்த 1977 கிட்டத்தட்ட மார்னிங் 8 to ஈவினிங் 8 வரக்காட்டிலையும் அந்த டைம் வரக்காட்டிலையும் செய்கிறோம். ஏன்னா பண்டிகை காலங்களில் மக்கள் கொஞ்சம் நேரம் லேட் ஈவினிங் வரக்காட்டியும் ஷாப்பிங் அதில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியாக இருக்க வேண்டுறதுக்காக இப்போ கடந்த டிசம்பர்லேருந்து தைப்பொங்கல் 15 ஜனவரி 15 இருந்துச்சு. அப்போ நாங்கள் நவம்பர் 2018 நவம்பர் 15 தேதியிலிருந்து இந்த ஜனவரி மாதம் 15 வரைக்கும் ஒரு நாடு பூராவும் ஒரு அந்த பண்டிகை காலத்துக்கான விசேஷ ஏற்பாடுகளை செஞ்சுருந்தோம். அது ரொம்ப வரவேற்பத்தக்கதாக இருந்தது. மேன்மை தங்கிய ஜனாதிபதியும் கூட அதை பாராட்டினார். அப்படி என்ன வகையான செயற்பாடை வந்து செஞ்சீங்க? அதில் பண்டிகை காலங்களில் ரொம்ப தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களில் எந்தவித குறையும் ஏற்படாமல் நான் முதல் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அத்தியாவசிய பொருட்களை சிலவர் ஒரு தட்டுப்பாடை ஏற்படுத்துவதற்காக மறைத்து வைப்பது இப்படி விஷயங்கள் நடக்காமல் பழைய பொருட்களை காலாவதியான பொருட்களை பொது மாதிரி இப்படி சார்ந்த அந்த நெருக்கடி கூடுதலான காலங்களில் மக்களுக்கு அதை சரியாக பார்க்க இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தை வீக்னஸாக எடுத்து ஒரு சில நபர்கள் அப்படி விற்பனை செய்யக்கூடிய நிலைமைகள். மற்றது இன்னொரு வகையில் எடுத்திங்கன்னு சொன்னால் பண்டிகை காலங்களில் இந்த அதாவது ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அதாவது துணி வகைகளுக்கான தேவைகள் கூட அப்போ அந்த துணி வகைகள் விற்கக்கூடிய ஃபேஷன் ஸ்டோர்ஸ் அது இப்படி இடங்கள் அத்தனைங்களை முக்கியமான இடங்களை நாடு பூராவும் நாங்கள் விசேஷமாக எங்களோட ஃபீல்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸஸுக்கு லீவு சனி ஞாயிறுலேயும் வேலை செய்வது லீவு நாடுகள்லேயும் அவங்களுக்கு கடமை புரியும்பாறு வேண்டுகொள்வது அதான் விசேஷ நடவடிக்கையாக செஞ்சோம். அதில் நாங்கள் முக்கியமாக கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் ஒரு அரசியல் நெருக்கடி சூழ்நிலை இருந்தாலும் வழமையாக பண்டிகை காலங்களில் விலை அதிகம் விற்கக்கூடியது அல்லது சில குறிப்பிட்ட அத்தியாவசிய பொருட்களில் தட்டுப்பாடு இப்படி பல பிரச்சனைகளுக்கு நாடு முகம் கொடுத்துருக்குது. ஆனால் நான் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இன்றும் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ரிஷாத் பதுதீன் அமைச்சர் அவர்கள் தான் அந்த பிரச்சனைக்கு முந்தையும் அமைச்சராக இந்த நுகர்வோர் அதிகார சபைக்கு பொறுப்பான அமைச்சராக இருந்தார். அவர் உண்மையில் ஒரு பொறியியலாளர் ஒரு இன்ஜினியர் என்ற வகையில் தூர நோக்கு சிந்தனையோட பல வழிகாட்டல்களையும் உதவிகளை பெற்று தந்து கொண்டிருப்பார். அந்த வழிகாட்டல் ஊடாக நாங்கள் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸையும் செயல் திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டு வந்ததுனால இந்த டிசம்பர் 2018 பண்டிகை காலம் எந்தவித நீங்கள் ஊடகங்கள் எடுத்துக்கொண்டாலும் மக்கள் எடுத்துக்கொண்டாலும் பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது இல்லை அரசாங்கம் மீதோ இல்லாட்டி குறைபாடுகள் மீதோ செலுத்தாத ஒரு காலமாக ரொம்ப வெற்றிகரமாக முடித்தோம் என்பது நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். அந்த வகையில் உண்மையிலே திரும்பவும் அதே அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அமைச்சர் அவர்கள் அமைச்சராக வந்தது உண்மையிலே நுகர்வோர்களுக்கு பாவனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்னு கூட நான் சொல்லிக்கொள்ளலாம். சரி, ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அண்மை காலத்தில் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் தண்ணீர் போத்தல், அதே வேளையில் தலை பாதுகாப்பு கவசம் ஹெல்மெட். எனவே இது சம்பந்தமாக நிறைய கேள்விகள் அந்த வகையில் இடைவேளைக்கு முன்பாக நாங்கள் பேசியிருந்தோம் சார். அந்த தண்ணீர் போத்தல் அண்மை காலத்தில் இலங்கையில் அதிகமாக நிறைய பொதுமக்கள் சந்தோஷப்பட்ட ஒரு சட்ட ரீதியான ஒரு முடிவு தான். அதாவது சில்லறை விலையில் ஆக குறைந்தது 16 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு சிறிய தண்ணீர் போட்டலுடைய விலையாக வந்து காணப்படுகின்றது. எனவே இந்த விஷயத்தில் அதிகமான கம்ப்ளைண்ட் பிரச்சனைகளுக்கு உள்ளாகித்தான் இப்படியான ஒரு தீர்வுக்கு அரசு வந்ததா இல்லை என்று சொன்னால் இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயமா? நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகத்தில் சொன்னது போல் நுகர்வோர் அதிகார சபையை வந்து மக்களும் ஊடகங்களும் அது பேரும் விளங்கி கொண்டிருப்பது ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள்ளது. அதாவது சுற்று வளைப்புகளை மேற்கொண்டு
வழக்கு தாக்குதல் செய்து வழக்குக்கான ஃபைன்ஸை சேர்க்கிறது இப்படின்ற மாதிரி. ஆனால் இதை விட பெரிய தூர நோக்கோட நுகர்வோர்களை பாதுகாப்பதற்கான பல வேலை திட்டங்கள். உதாரணமாக நீங்கள் கேட்ட இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னு சொன்னால் தண்ணீர் என்பது ஒரு பெரிய ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்கல. ஏன்னா இந்த நாடு இருக்கிறது சுற்று வர கடல், நாடு பூராவும் வளங்கள் நிறைந்த நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த தண்ணி குடிநீருக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாத குளங்கள் ஓடைகள் இப்படி நதிகள் எல்லாம் நிறைந்த ஒரு நாடு. அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த தண்ணி போத்தல் படுத்தி விற்பனை செய்யக்கூடியவங்க ரொம்ப அந்த மார்க்கெட் உருவாக்குறதுக்கு அதில் சொல்லுவாங்க ட்ரேட் மார்ஜின். அதாவது அந்த விற்பனையாளர்கள் அந்த சந்தை அந்த படுத்தக்கூடிய உற்பத்தியாளர்லேருந்து கடைசி வாடிக்கையாளர் வரக்காட்டி பாவனையாளர் வரக்காட்டி மூலம் இடையில் உள்ளவங்களுக்கு அதிகமான மார்ஜின்ஸ் வச்சு அப்படித்தான் அதை ப்ரொமோட் பண்ணாங்க. இல்லைன்னா நம்ம எதுக்கு இதை விற்கணுமே, நம்மளுக்கு சின்ன காசு கிடைக்கும் போதுன்ற மாதிரி. அப்போ ஒரு பிராண்ட் பில்டிங் அப்படி வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணின்றது இந்த போத்தலில் வரக்கூடிய தண்ணின்றது ஒரு 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 அத்தியாவசிய பொருளாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் வெளியில் போனால் கட்டாயம் ஒரு தண்ணீர் போத்தலை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இப்போ தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது. ஏன்னு சொன்னால் வந்து நான் கடையில் வாங்கிக்கலாம், போகிற இடத்துல வாங்கிக்கலாம், எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு நிலை இருக்கின்றது. இதன் நிமித்தம் தான் விலை அதிகமாக விற்கப்படுகின்றதோ தெரியலை. அதில் எப்படி தான் மக்களுக்கு ஒரு ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது வந்து சுகாதார அமைச்சரினால் சோதிக்கப்பட்டு சான்றிதழ் கொடுக்கப்பட்டது, SLS சான்றிதழ் உட்படப்பட்டது. அதனால கலப்படம் இல்லாத ரொம்ப அதாவது எங்களோட சுகாதாரத்துக்கு பாதிப்பு இல்லாத உடம்புக்கு நல்ல தண்ணி தான் இந்த போத்தல் இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கைன்றதுனால வீட்டில் டேப்லேயோ கிணத்துலையோ விழுந்து எடுத்துகிட்டு வராமல் போவோம். மற்றது மக்களோட அந்த கன்வீனியன்ஸ், அவங்களோட வசதியை பார்த்து அவங்க அப்போ இன்றைக்கி நாங்கள் யாரையும் பார்த்தோன்னா ஒரு பஸ்ஸில் ட்ரெயினில் இல்லை வீதியில் நடக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் யாருக்கிட்டேயும் தண்ணி போத்தல் இல்லாதவங்க இல்லை. அப்படி இந்த மார்க்கெட் இவ்வளோ பெருசாக வளர்ச்சி அடைந்த பிறகும் நாங்கள் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டோம். இந்த ஆராய்ச்சிகளை பார்த்தோன்னு சொன்னால் சில அந்த சேனலில் வரக்கூடிய சில இடங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வந்து மார்ஜின்ஸ் இருக்குது. அப்போ அது உற்பத்தியாளருக்கும் கிடைக்கிதில்லை, வாடிக்கையாளருக்கும் கிடைக்கிதில்லை. அதனால தான் நாங்கள் இதில் அந்த ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அனைவர், அதாவது நாங்கள் தனியாக ஒரு முடிவு எடுக்கிறது இல்லை, இப்படி எடுக்கும்போது அந்த அந்த உற்பத்தியாளர்கள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு அதை பற்றி பேசி சில முக்கியமான இன்குவாரிஸ் செஞ்சு டிஸ்கஸ் சில நல்ல கலந்துரையாடல்களை செய்து கடைசி முடிவாகத்தான் அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ப்ரைஸை கொண்டு வந்தோம். இது நல்ல ஒரு விஷயம் கூட. எனவே இப்போ வந்து குறைந்த விலைக்கு தண்ணீரை பெற்றுக்கொள்வதாக சாதாரண விலைக்கும் கிடைக்குது. ஆயினும் கூட அதிகமான முன்பு உள்ள பழைய விலைக்கு விட்டால் சில சின்ன போட்டல்கள் வந்து 50 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நான் கோல்ட் ஃபேஸில் ஒரு வாங்கினா 50 ரூபாய்க்கு விட்டிருந்தார்கள். எனவே இதற்கு எதிராக வந்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விடயத்தை வந்து தீர்வாக எடுக்க முடியுமா? நாங்கள் அதை ஒரு சட்டமாக கொண்டு வந்த பிறகும் எங்களோட நாடு பூராவும் உள்ள எங்களோட மாவட்ட செயலகங்கள் மூலமாக எங்களோட அதிகாரிகள் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய சுற்றி வளைப்புகளில் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு வாரத்தை தண்ணி போத்தல் சம்பந்தமாக வேறையாக நாங்கள் அதுக்கான விசேஷ அவதானத்தை செலுத்துமாறு நாங்கள் எங்களோட உத்தியோகஸ்தரை கேட்டிருக்கிறோம். அப்போ அது நாங்கள் தொடர்ந்து அதை செய்து கொண்டு போவோம். மற்றது இப்போ கண்ட்ரோல் ப்ரைஸை கொண்டு வந்ததுனால மாத்திரம் ஒரு பொருள் அந்த அதாவது பாவனையாளருக்கும் உற்பத்தியாளருக்கும் ஏதோ ஒரு நியாயம் நடந்தாலும் பாவனையாளருக்கு தரம் வாய்ந்த பொருள் தான் தண்ணி தான் கிடைக்குதுன்றதை ஊர்ஜிதப்படுத்தவே இல்லாத அதால். அதனால நாங்கள் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் திடீர் சோதனைகள் செய்து சாம்பிள்ஸ் எடுத்து அந்த சாம்பிள்ஸ் SLSஐக்கு அனுப்பி செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து அந்த போத்தல் இருக்கக்கூடிய தண்ணி அந்த SLSI ஸ்டாண்டர்டுக்கு உட்பட்டதான்றதை திருப்பி அடிக்கடி சோதிச்சு கொள்வோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்கு நடவடிக்கணும். அதே நீங்கள் சொன்ன மாதிரி விலையை அதிகமாக விற்பாங்கன்னு சொன்னால் அதை பற்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாவனையாளர்கள் உடனடியாக அண்மையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகார சபையின் காரியாலயத்திலோ அல்லது தலைமை காரியாலயத்துக்கு வந்தோ அல்லது 1977 மூலமாகவோ ஒரு அழைப்பை செலுத்தியோ புகார்களை செஞ்சால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, 16 ரூபாய்னு சொல்லியிருந்தேன். 26 ரூபாய் குறைந்த விலை வந்து 26 ரூபாய்க்கு வந்து தண்ணீர் போட்டில் வந்து குறைஞ்ச போட்டில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பது தான் அந்த சட்டமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமாக கேட்க இருந்த ஒரு கேள்வி வந்து இந்த ஹெல்மெட். அண்மை காலத்தில் இளைஞர்கள் அதிகமாக பேசப்பட்ட விஷயம் SLS தரச்சான்றிதழுடைய இந்த ஹெல்மெட்டுகளை வந்து தலைக்கவசத்தை வந்து அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றனவா?
நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு குறிப்பிட்ட விதமாக தண்ணீர், இது மாதிரி ஹெல்மெட், டயர் சம்பந்தமாக நாங்கள் சில ஆய்வுகளை செய்து அதை பற்றி சில முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதையும் நாங்கள் மக்கள் மத்தியிலேயும் ஊடக உறுதியாகவும் நாங்கள் அதை பிரபலப்படுத்தியிருக்கிறோம். இது மாதிரி ஹெல்மெட்டை பற்றி சில ஆய்வுகள் செய்யும்போது அரசாங்கத்துடைய ஏனைய நிறுவனங்களை நாங்கள் சேர்த்துக்கொண்டு தான் இந்த ஆய்வுகளை செய்தோம். அதில் சுகாதாரம், போக்குவரத்து சம்பந்தமாக உள்ள வேறையாக உள்ள அதிகார சபை, இவங்க அத்தனை பேர் இவங்களை சேர்த்துக்கொண்டு தான் நாங்கள் இந்த ஆய்வுகளை செய்தோம். அப்போ அதில் நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால், ஆய்வில் சில தகவல்களை பார்த்தேன்னு சொன்னால், நடக்கக்கூடிய விபத்துக்களில் ஆக்சிடெண்ட்ஸில் வந்து பாதிப்புக்கு உண்டாகிறவங்க வந்து 165% வாலிபர்கள். அது வாலிபர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், ஆனால் வாலிப வயசில் உள்ளவங்க. அப்போ இந்த வாலிப வயசு உள்ளவங்க இந்த விபத்துக்குள்ளாகிறவங்களில் 165% அப்படின்னு அவங்களோட இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கோட் வந்து டேமேஜ் ஆகக்கூடியது தான் அதிகமாக காணப்படுது. ஏன்னு சொன்னால், சரியான தரம் வாய்ந்த ஹெல்மெட்டை பாவிக்காமல் பைக்கில் போகும்போது ஏற்படக்கூடிய விபத்தால் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு விளைவு. அப்போ இப்படி ஒரு நாங்கள் ஒரு பொறுப்பான ஒரு மக்கள் சேவைக்கான ஒரு அதிகார சபை என்ற வகையில் நாட்டில் எதிர்காலம்தான் வாலிபர்கள் என்பது. அது நாளைக்கு வரக்கூடிய ஒரு பிரசிடென்டாக இருக்கலாம், ஒரு சீஃப் ஜட்ஜாக இருக்கலாம், ஒரு யாராக இருந்தாலும் ஒரு 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 குடிமகன், ஒரு குடிமகளுடைய எதிர்காலம் வீணாக போகக்கூடாது. நாட்டுக்கு அவரால் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு நாட்டையும் பாவனையாளர்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புன்ற வகையில் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதில் ஒரு முடிவாகத்தான் எஸ்எல்எஸ் தரச்சான்றிதழ் அற்ற ஹெல்மெட்டுகளை இலங்கை சந்தையில் விற்பனை செய்ய முடியாது, யாரும் பாவிக்க முடியாது, இறக்குமதி செய்ய முடியாது என்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இப்போ தண்ணி போத்தல் மாதிரி இது ஹெல்மெட்லேயும் இடைக்கிட சிலவங்க வந்து அந்த சட்டத்துக்கு சட்டத்தை மீறி சில இம்போர்ட்ஸும் சில மார்க்கெட்டிங்கும் செய்வாங்க. அப்படி ஆட்களுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எனவே இப்படியான அந்த சட்டவிரோதமான உற்பத்திகள் மேற்கொள்ளப்படும் பொழுது கட்டாயம் அதை தடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு உங்களுடைய நிறுவனத்துக்கு வந்து காணப்படுகின்றது. இப்படி நீங்கள் செயற்பட்ட சந்தர்ப்பங்கள், இப்படி எத்தனை வகையான இந்த புகார்களை வந்து நீங்கள் அவதானித்து அதற்கு உரிய தீர்வு வந்து பெற்றுக் கொடுத்துருக்கீங்க? ஸோ இப்போ கடந்த வருடத்தில் இருக்கலாம். புகார்கள் என்றதை விட நான் இப்படி உங்களுக்கு ஒரு ஆன்சரை தந்தேன்னு சொன்னால் சரி. என்னென்னு சொன்னால் 2018 நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மொத்தமாக 23,532 சுற்று வளைப்புகளை நாடளாவிய ரீதியில் நாங்கள் செய்திருக்கோம். தன்னிச்சையாக நீங்களாகவே? அதாவது இப்போ நுகர்வோர் அதிகார சபை ஊடாக நாடளாவிய அனைத்து மாவட்டங்கள் உட்பட 23,532 சுற்று வளைப்புகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் 22,571 சுற்று வளைப்புகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். ஏன்னா சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னென்னு சொன்னால், டிசம்பரில் வந்து கோர்ட்ஸ் வந்து வெக்கேஷன் போயிட்டோம். அதில் ஏற்பட்டது. அதே நேரத்தில் 94.7 மில்லியன் வந்து ஃபைனாக அரசுக்கு வருமானம் பெறப்பட்டிருக்கிறது. இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இதை வந்து இந்த சுற்று வளைப்புகளும் ஃபைனும் இது வந்து இந்த தவறு நடக்கிறதை தடுக்காது. தவறு நடக்கிறதை தடுக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும், யாருக்கும் ஒரு தேவை வேணும். இப்போ இந்த நுகர்வோர் அல்லது பாவனையாளர்ன்ற விஷயத்தில் எந்த ஒரு மனிதனையும் ஒதுக்க முடியாது. நான் பாவனையாளர், நான் உற்பத்தியாளர் தான், நான் வந்து ஆட்சியாளர் தான், நான் வந்து விற்பனையாளர் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் இதிலேருந்து ஒதுங்க முடியாது. நீங்கள் நான் நாட்டில் ஜனாதிபதி உட்பட கடைசி குடிமகன் வரை காட்டியும் அத்தனை பேரும் உலகத்தில் யார் எடுத்தாலும் யாரும் ஒரு பாவனையாளர் தான். பெரியொரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு உற்பத்தியாளராக இருக்கலாம், அவர் பாவனையாளர் இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு போகலைன்னு சொன்னால் குறைஞ்சது அவர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையாவது அவர் கொள்வனை செய்ய வேண்டி இருக்கும். அப்போ அதுலேயும் கூட அவர் பாவனை. அப்படி வரும்போது நானும் ஒரு பாவனையாளர் தான் என்ற ஒரு நிலைமையிலிருந்து அத்தனை வர்த்தகர்களும் வியாபாரிகளும் விற்பனை செயல்கள் ஈடுபடக்கூடியவர்களும் யோசிப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நான் இதில் ஏதாவது மோசடி, ஏதாவது கலப்படம், ஏதாவது பழச விற்கக்கூடியது, காலாவதானமானது விற்கக்கூடியது, இல்லைன்னு சொன்னால் தரம் குறைந்த மூலப்பொருட்களை கொண்டு தயாரித்து விற்கக்கூடிய, இதால் மக்களுக்கு நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம் என்றது,
இது எந்த மகன் நான் திண்டா எந்த குழந்தைக்கு நான் கொடுத்தா இதால் வரக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால் நான் எந்த பிள்ளைய என்ன பாதுகாக்க என்ன மாதிரி நான் முயற்சி பண்ணுவேனோ எந்த மாதிரி யோசிப்பேனோ அது மாதிரி நான் எந்த வாடிக்கையாளர்களை பற்றி நம்ம யோசிக்கொண்ட ஒரு நிலைமைக்கு வந்து வரணும்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று காசு கொடுத்து வாங்கினாலும் நாளைக்கு அவர் இன்னொரு எனக்கிட்ட வர தேவையில்லை, ஆனால் இன்னொரு இடத்துல போய்ட்டு அவரை தேவைகளை அவர் வந்து பெற்றுக்கொள்ள தான் அவர் பொருளாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம். ஸோ இவர் அப்படி ஒரு இந்த ஒரு சுய ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒன்று தேவைப்படுகிறது. அது வந்து இந்த இப்படி நாங்கள் சுற்றி வளைப்பொலை மேற்கொண்டு அதுக்கு கோர்ட்ஸ் இந்த சட்ட நடவடிக்கை எடுத்து அதாவது இந்த நீதிமன்றம் மூலமாக அவங்களை ஃபைன் அடிக்கிறது மூலமாக மாத்திரம் வராது. உண்மையிலே ஒரு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக சுயமாசத்தின் மூலமாக ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் ஒன்று வர வேண்டியதாக இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். அதாவது சொல்லுவாங்க, ஒரு மாற்றத்தை விரும்பும் நீ அந்த மாற்றத்தை முதலில் உன்னிலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு. எனவே எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை முதலில் எங்கிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதாகத்தான் அந்த வேலை தேவை பழமொழி வந்து சொல்கின்றது. என்னதான் 1000 விடயங்களை சேரும் நானும் கூட சொன்னாலும் கூட மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய அந்த விழிப்புணர்வு அப்படின்றது தான் நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு தீர்வையும் மிகச்சிறந்த ஒரு பதிலையும் எதிர்காலத்தில் தரும் அப்படின்றத வந்து நாங்கள் வந்து புரிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் ஒவ்வொரு பொருளையும் நாங்கள் வாங்கும் பொழுது அந்த பொருள் குறித்து நிறைய விடயங்களை ஒவ்வொரு மனிதரும் தெரிந்திருந்தாலே போதும் நிறைய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு. எனவே சொல்வார்கள், தண்டனை அதிகரிக்கப்பட்டால் தான் குற்றங்கள் குறையும் என்பதாக. எனவே உங்களுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வகையான பிரசார நடவடிக்கைகளை விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு மக்களை இவ்வாறான இந்த சமூக விரோத செயலிருந்தும் சரி இப்படியான சட்டவிரோத பொருட்கள் பாவனையிலிருந்தும் பாதுகாக்கிறதுக்கு என்ன வகையான வேலை திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு வாரீங்க? சரி, நாங்கள் விழிப்புணர்வுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான அங்கம். அதுக்கு வேறையாக ஒரு பிரிவே நாங்கள் வச்சுருக்கிறோம். அதுக்கு வேறையாக ஒரு உதவி பணிப்பாளரையும் கூட வச்சுருக்கிறோம். அப்போ அவங்களோட பொறுப்பு வந்து நாடளாவிய ரீதியில் எங்களோட அத்தனை மாவட்டங்களையும் உள்ள அதிகாரிகள் எங்களோட உத்தியோகஸ்தர்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் வந்து அவங்க வந்து விழிப்புணர்வுகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுவான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து 500க்கும் மேலே மேற்கொண்டிருக்கிறோம். பாடசாலைகளுக்காக 248 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறோம். அது மாதிரி வர்த்தகர்களுக்கு ட்ரேடர்ஸுக்காக வேண்டி 526. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ட்ரேடர்ஸுக்கு தான் கூடுதலாக செய்திருக்கிறோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பொதுமக்களுக்கு செய்த 500 வேலை திட்டத்தில் வெளிப்பூட்டல் ப்ரோக்ராமில் வந்து கிட்டத்தட்ட 26,500 மக்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. பாடசாலை மத்தியில் பாடசாலையில் உள்ள மாணவர்கள் தானே அவங்க 20,000. ஆனால் ஆக கூடுதலாக 526 நிகழ்ச்சிகளை ட்ரேடர்ஸுக்கு மேற்கொண்டாலும் அதில் பங்கு பெற்று இருக்கக்கூடியவங்க இலக்கம் ரொம்ப சிறிதாக காணப்படுது. 13,300 பேர் தான் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு உண்மையிலே வர்த்தகர்களுக்கு மத்தியில் இது இந்த விழிப்புணர்வை பற்றின ஒரு பெரிய ஒரு உற்சாகம் தேவைப்படுது. என்னென்னா இன்றைக்கி இந்த இருக்கக்கூடிய இந்த பொருளாதார திட்டம், இந்த மார்க்கெட் எக்கானமி சிஸ்டம், அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த போட்டித்தன்மை, இது அத்தனைக்கும் இல்லாத இவங்க தவறுகளை மேற்கொண்டால் இந்த தவறுகளுக்கு இந்த ஃபைன்ஸ் எல்லாம் கோர்ட்ஸுக்கு போயிட்டு லாயரை பிடிச்சி அந்த நாளையில் அவர் கடையில் இருந்தால் ஏதாவது கூடுதலாக வேலை செஞ்சு கூடுதலாக வருமானத்தை பெறலாம். அந்த டைம் லாயருக்கு கொடுக்கக்கூடிய பணம் கிடைச்சா இதுக்கு ஃபைனாக கட்டக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது அவர வியாபாரத்தில் நஷ்டத்தை உண்டுபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே அவங்க இந்த விற்பனையாளர்கள் வந்து எங்களோட தொடர்பு கொள்வாங்கன்னு சொன்னால் நாடு பூராவுள்ள மாவட்ட காரியாலயங்களுக்கு போயிட்டு இந்த வியாபார சங்கங்கள், வியாபார நிறுவனங்கள், வியாபாரிகள் இவங்கள் அத்தனை பேரும் அந்த அத்தனை பேரும் போக வேண்டியதில்லை. அந்த சங்கத்தில் உள்ள ஒரு செயலாளர் தலைவர் போயிட்டு எங்களோட இத்தனை பேர் உள்ள சங்கம் இருக்கு, எங்களுக்கு ஒரு நாள் தாங்க, நாங்கள் அதுக்கான ஒரு பொது இடத்துல நாங்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்யலாம். சட்டம்னா என்ன, திட்டம்னா என்ன, என்னென்ன மாதிரி தவறுகள் இப்போ நடந்து கொண்டிருக்கு, இதெல்லாம் தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஒரு விரிவான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தோம். அந்த ட்ரேடர்ஸுக்கு வியாபாரிகளுக்கு செய்யும்போது அவங்களுக்கே உகந்த முறையில் நாங்கள் செய்வோம். அதுக்கான முறையில் எங்களோட அந்த உத்தியோகத்தர்களை நாங்கள் பயிற்சி கொடுத்து தான் வைத்திருக்கிறோம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. விசேஷமாக எங்களோட வியாபாரிகளுக்கு என்னென்னா இப்போ இந்த எங்களோட இருக்கக்கூடிய சட்டத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபைனுக்கு என்ன அந்த அபராத தொகை வந்து ரொம்ப சிறிதாக காணப்படுகிறது.
சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தை ஒரு நிலைமை அடைந்து கொண்டிருக்கிறது. வெகு விரைவில் திருத்த சட்டங்கள் வரும். அது வரும்போது இந்த தண்டை பணம் வந்து ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகரிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இதில் சொல்ல வரக்கூடிய விஷயம் அல்லது இதில் நாங்கள் குறிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், அதிகமான பணத்தை வந்து இதாக இந்த ஃபைனாக எடுத்து உங்களை கஷ்டத்தில் போடுறதோ அல்லது அரசாங்கத்துக்கு அதிகமாக பணம் சேகரிக்கிறதோ இல்லை நோக்கம். உங்களோட வியாபாரத்தையும் உங்களோட வாழ்வாதாரத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த வியாபாரத்தையும் பாதுகாத்து அந்த வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான பங்காளியான உங்களோட நுகர்வோர் அல்லது பாவனையாளர் வாடிக்கையாளரை பாதுகாத்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறது. நுகர்வோர்களும் அதே மாதிரி எங்களோட முதல்ல சொன்ன மாதிரி ஒழுக்கம் நிறைந்த வியாபார கலாச்சாரத்தினூடாக வாடிக்கையாளர்களை பாதுகாப்பு இந்த வேலை திட்டத்துக்கு போகிறதுக்கு விழிப்புணர்வு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் நுகர்வோர் அதிகார சபையால் மாத்திரம் தனியாக விழிப்புணர்வு என்பது நாங்கள் கிட்டத்தட்ட 1500 கிட்ட வந்து நாங்கள் ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிறோம் 2018. ஆனால் இன்னும் விழிப்புணர்வு போதாது. அதனால் விழிப்புணர்வு அதிகரிக்கும் அதை கூடும்போது தவறுகளும் குறையும். ஏன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு கூடுதலாக வரும்போது மக்கள் உடனடியாக புகார் செய்வாங்க. நாங்கள் அதுக்கான பொறுப்பான அதிகார சபை என்ற வகையில் நாங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி வியாபாரிகளும் அவங்க விற்கக்கூடிய பொருள் அவங்களோட கடைக்கு அட்பால் அவங்களும் வந்து நுகர்வோர் என்ற வகையில் வியாபாரிகளும் அவங்களோட அந்த வியாபார ஸ்தலத்தில் விற்கக்கூடிய பொருட்கள் அல்லது அவங்க சந்தைப்படுத்தக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளை தவிர மற்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஏற்கனவே கூறியபடி அவங்களும் நுகர்வோர் என்றதுனால அவங்களும் அதே மாதிரி தவறுகளை கண்டு அவங்களும் தவறுகளை செய்யாது அவங்களும் தவறுகளை கண்டு எங்களுக்கு தெரிவிப்பாங்கன்னு சொன்னால் நாங்கள் நடவடிக்கைகள் எடுப்போம். அதே நேரத்தில் ரொம்ப தாழ்மையாக வேண்டிக்கொள்வது என்னன்னு சொன்னால், பொதுமக்களும் ஒரு பிரதேச வாரியாக இருக்கக்கூடிய சில பொது சங்கங்களும் இயக்கங்களும் பாடசாலைகளும் அதே மாதிரி வியாபார சங்கங்களும் எங்களோட தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வுகளை பெற்றுக்கொண்டால் எங்களுக்கு இந்த தேவையான மாற்றத்தையும் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தையும் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அதனால் நான் வசந்தம் டிவிக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அனைத்து ஊடகங்களுடனும் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம், நீங்கள் நுகர்வோர் அதிகார சபையை சந்தைப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் அந்த சேவைகளை அதுக்கு சட்டத்திட்டங்களை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பத்தை அடிக்கடி தருவீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சேவையாக இருக்கும். அதனால் நாங்கள் இதை தொடர்ந்து செய்வோம். தந்த சந்தர்ப்பத்துக்கு மிக நன்றி. சரி, வசந்தம் டிவி அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படின்றது இலங்கை மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து வழங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த ஊடகம் இலங்கை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில் சார் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்கு நீங்கள் அதே மாதிரி நாங்களும் இதற்கு முன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை வந்து செஞ்சுருக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய வகையில் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்களும் மேற்கொண்டிருக்கணும். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை வேளையில் 8 மணிக்கு மக்கள் சேவை நிகழ்ச்சி வந்து ஒளிபரப்பாகி வருகின்றது. அந்த வகையில் இன்றும் கூட பொதுமக்களுக்கு முற்றுமுழுதாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகத்தான், அதாவது ஒரு நாட்டிலே ஆண்டான் முதற்கொண்டு அடிமை வரைக்கும் கட்டாயம் தேவையானது இந்த அத்தியாவசிய பொருட்களாக காணப்படுகின்றது. எனவே அந்த பொருட்களை வந்து எல்லோரும் கொள்வனவு செய்கின்றோம். நீங்கள், நாங்கள் உட்பட, இவர் உட்பட எல்லோருமே. எனவே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கட்டாயம் வந்து இருக்க வேண்டும் என்பது ஒரு தேவை இருக்கின்றது. எனவே அந்த தேவை நிமித்தம் தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் வந்து ஒரு நுகர்வாளன் என்ன வகையான சட்டத்தின் மூலமாக பாதுகாப்பு பெறலாம், அதே வேளையில் ஒரு பொருளை வந்து கொள்வனவு செய்யும் பொழுது என்ன விலை, என்ன நிர்ணயம், என்ன தரம் என்று அனைத்து விடயங்களையும் தெரிந்து கொண்டு அந்த பொருளை வாங்கினால் நிச்சயமாக எந்த
விதமான ஏமாற்றுதலுக்கும் உட்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்பதாகத்தான் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி நாங்கள் நிறைய விடயங்களை பேசியிருந்தோம். அந்த வகையில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் குறித்து ஏதோ ஒரு சந்தேகம் இல்லைன்னா ஒரு பொருள் மூலமாக நீங்கள் ஏமாற்றப்பட்டால் உடனடியாக 1977 1977 என்ற இலவச அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் உடனடியாக 2 நாட்களுக்குள் அதிலிருந்து உடனடி தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக சார் சொல்லியிருந்தார். எனவே இனி வரும் காலங்களில் நீங்கள் பொருட்கொள்வனவின் பொழுது இப்படியான விடயங்களை மனதில் வைத்து செயற்படுமாறு இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களிடமிருந்து நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சிக்காக எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் இவ்வளவு நேரமும் கைத்தொழில் வணிக நீண்டகால இடப்பெயர்வுக்குள்ளான மக்களின் மேல் குடியேற்றம் மற்றும் கூட்டுறவு அமைச்சின் கீழ் இயங்கக்கூடிய நுகர்வோர் அதிகார சபையுடைய பணிப்பாளர் நாயகம் திரு MSM ஃபவுசர் இணைந்திருந்தார். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை இந்த வேலையில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி சார். மிகவும் நன்றி. இந்த சேவையை நாங்கள் தொடர்வோம். கட்டாயம். இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.